சரிதா, ஜோதி, என்ன என்னப்பா வேணும்? இது டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்க சொல்லிட்டு போனா எதுவுமே பண்ணாம விட்டுருக்காங்க. அதான் எனக்கும் தெரியல அத்தை. என்ன இவங்க இவ்ளோ பொறுப்பு இல்லாம இருக்காங்க? சரிதா, முரளி, 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 இருங்க அத்தை, நான் மேல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். என்ன இது மணி வேற ஆயிட்டு போகுது. வரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமே. ஷோ, என்ன பண்றது? இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தது என் தப்புதான். நானே இருந்து என் பேத்திக்காக எல்லாம் செஞ்சிருக்கணும். என்ன வேணும்? எங்க எல்லாரும்? யாரும் வீட்ல இல்ல அத்தை. வீட்ல இல்லையா? எங்க போனாங்க? தெரியல அத்தை. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஒருத்தர் கூட எடுக்கல. நான் நினைச்சேன் இதெல்லாம் அந்த சரிதா ஜோதியோட வேலையா இருக்கும். பவித்ராக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அதான் வேணும்னே வீட்ல இல்லாம போயிருக்காங்க. பரவாயில்ல, யாரும் இல்லைன்னா என்ன? நான் என் பேத்தி பிறந்த நாளே நான் மட்டும் இருந்து கொண்டாடிக்கிறேன். நீ முதல்ல கந்தசாமிக்கு ஃபோன் பண்ணி பவித்ராவை எப்ப கூட்டிட்டு வராருன்னு கேளு. சரிங்க அத்தை. அத்தை, ஃபோன் எடுக்கல அத்தை. எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்து பவியை கூட்டிட்டு வரவா? எதுக்குப்பா? அவரே கொண்டு வந்து விடுவேன்னு சொன்னார்ல. அந்த ஆள் சொல்றதெல்லாம் இன்னும் நீங்க நம்புறீங்களா அத்தை? வேணும், பெரியவங்கள அப்படியா பேசுறது? வர்றவரு போனை எதுக்கு எடுக்காம இருக்கணும்? நான் நேர்ல போய் பார்த்து கூப்பிட்டு வரேன் அத்தை. பவித்ரா அவ பிறந்த நாள் அன்னைக்கு இங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நான் போய் கூப்பிட்டு வரேன் அத்தை. சரி, பார்த்து கூட்டிட்டு வா. அவர்கிட்ட எதுவும் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. சரிங்க அத்தை.